பலன் தரத்தக்கதாக கர்த்தர் தாமே இடைப்பட வேண்டும் என்று இருக்கிறது. எல்லா தடைகளையும் நீக்கி கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தேவனுடைய கருத்துக்கு நாங்கள் உட்படுத்தி எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதா நல்ல தகப்பனே சுவாமி. நாளிலே எங்களோடு கூட இருக்கிறபடி நாம் ஸ்தோத்திரம். எங்களை வழிநடத்தி எல்லாம் உடைய வசனங்களினால எங்களுக்கு எப்போதையும் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்களை நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறபடினா உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் போக வேண்டிய வழிகளை நீங்கள் எங்களுக்கு காண்பிக்கிறபடினா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய ஜீவியங்களில் இருக்கிறதால எல்லா பலவீனங்களையும் சுவாமி சரிப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக கர்த்தாவின் நாளில் நீங்களோடு கூட நீங்கள் பேசி உங்களுடைய ஜீவியங்களை சரிப்படுத்துங்கள். இயேசுவின் நாமத்தினால் சொல்லுவேன் நிற்கிற வரமுடிக்கிறாது. யாவரும் அமர்ந்து கொள்வோம். இன்றைய நாளில் மறுபடியும் உங்கள் அனைவரையும் நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்து வரவேற்கின்றோம். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? எல்லாரும் பயந்த மாதிரி இருக்கீங்க, பயந்து போன மாதிரி இருக்கீங்க, ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கீங்க. என்னது குளிரா இல்லாட்டி கரண்ட் இல்லை அதனால எல்லாம் சரி. நாங்கள் கர்த்தருக்குள்ள நாங்கள் எப்படி இருக்கணுமோ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஆமென். பிலிப்பியர் புத்தகத்தில் சொல்லப்படுது. மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயான்னு சொல்லக்கூட பிள்ளமா சொல்லணும். ஹல்லேலூயா. ஏன்னா ஹல்லேலூயான்றதான வார்த்தையில பெரிய ஒரு அர்த்தம் அடங்கி இருக்குது. அன்னைக்கு ஃபாதர் சொல்லி கொடுத்தாரு. என்ன வார்த்தை? ஹல்லேலூயா வார்த்தை என்ற அர்த்தம் என்ன? தேவனுக்கே எல்லா மகிமையும் தருகிறோம் என்கிறதான அர்த்தம். என்ன? ஆண்டவருக்கே எல்லா மகிமை, ஆண்டவருக்கே கணம். நான் இன்றைய நாளில் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறேன். நான் வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக உங்களிடத்துல இன்னொரு கேள்வியை கேட்க போகிறேன். ஏன்னா நான் வளமையா இதை செய்வேன். இந்த வாரம் யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? கடந்த வாரம் ஃபாதர் இந்த இடத்துக்கு வந்தாருன்னு ஆமென். மகதலேனா மரியாதை பற்றி தான் கதைச்சாங்க. மகதலேனா மரியாதை இல்லை, மார்த்தாள் மரியாதை இரு சகோதரிகளை பற்றி போதித்தார். என்ன அப்ப மார்த்தாள் என்ன செய்தாங்களாம்? ஐயோ இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், இவரை நாங்கள் நல்லா கவனிக்கணும், இவரை நல்லா கவனிச்சு உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னது பலவிதமான வேலைகளை போட்டுட்டு தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. சரியா? ஆனா மரியாதை என்ன செய்தாங்களாம்? இயேசுடைய பாதப்படியில உட்கார்ந்து இயேசுடைய வார்த்தைக்கு செவி மறுத்தாலாம், இயேசு கிட்ட இருந்து கற்றுக்கொண்டாலாம். விளங்குதா? அப்ப மரியாதை என்ன செய்யறாங்க? முறையிடுறாங்க. என்ன செய்யறாங்க? பாருங்க, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ஆனா மரியாதை என்ன செய்யறாங்க? உட்கார்ந்து சும்மா என்னது கதை இருந்துகிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி குறை சொல்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பலவிதமான காரியங்களை குறித்து கவலைப்பட்டு இருக்கிற, ஆனா மரியாதோ அவளை விட்டு எடுபடாத. வார்த்தை சொல்லக்குள்ள நீங்க முழுமையா சொல்லணும். அவளை விட்டு விடுபட்டு சொல்றோம். ஏன்னா விடுபடுறதுனால தான் நாங்க இப்படி இருக்கோம் இன்னைக்கு. நாங்க ரட்சிக்கப்பட்ட புதுசு யோசிச்சு பாருங்க சொல்லி ஒரு சுவிசேஷ கூட்டமோ இல்லாட்டி ஒரு உபவாச கூட்டமோ இல்லாட்டி ஒரு ராகுல் கூட்டமோ இல்லாட்டி எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு எப்படி இருப்போம்? ஒரு தீர்மானம் இருப்போம். இதுல நான் என்னது ஆவியில என்னது அண்ணதான் ஆண்டருக்கு இல்லாட்டி தீ மாதிரி ஆண்டு கூடிய செய்வேன் அப்படின்னு சொல்லி தீர்மானங்கள் எடுத்துட்டு வருவோம். ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்குது? தீயும் இல்லை, ஒன்றும் இல்லை, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற காலமாக. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது என்னது? இயேசு சொல்றாரு, மரியாதோ அவளை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தார். இதுதான் நாங்கள் லாஸ்டம். அப்போ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கு நாங்கள் அநேகம் உலகத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உலக பிரகாரமான காரியங்களுக்கு தான் நாங்கள் எங்களோட மனசை செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில முக்கால்வாசி நேரம் நாங்கள் என்னத்துக்கு செலவிடுறோம்? முக்கால்வாசி நேரம் உலக காரியங்களுக்கு.
உலக காரியங்கள். ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும், இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே ஒரு நாளில் இல்லாமல் போகுது. விளங்குதா? என்னுடைய சரீரம் உட்பட. சரி, விளங்குதா? இந்த சரீரம் இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டது தானே, அந்த மண்ணால் உருவாக்குறாரு. இந்த மண்ணுக்கு மண்ணா போயிடும். ஆனால் எங்களை விட்டு எடுப்படாத ஒரே ஒரு விடயம் இருக்குது. என்னது? அது என்னுடைய ஆத்மா. அது சதாகாலங்களில் வாழப்போகுது. அந்த சதாகாலங்களில் வாழ போறதான ஆத்மா எந்த இடத்துக்கு போகுன்றத தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்குது? போதகர் கையில். அப்படியா? சத்தம் கொடுக்கிறார். போதகர் கையில். அப்படியா? அப்ப உங்களோட கையில் இருக்கு. இப்ப நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க உங்களுடைய ஆத்மா எங்க வாழ போடுறது நீங்க தான் தீர்மானிக்க போறீங்க. எனக்கு இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னது? தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறது. என்னங்குதா? போதிக்கிறது தான் என்னுடைய பொறுப்பு. அப்ப மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன், என்னது நல்ல பங்கு எதுவோ அதை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. எங்களை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு எதுவோ அதை எடுத்துக்கங்க. அதுதான் மிக முக்கியம் என்னுடைய வார்த்தை. சரி, இன்றைய நாளில் நாங்கள் இன்னொரு வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். நாங்கள் 3 வசனங்களை வாசித்தோம். சங்கீதம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசித்தோம். அப்போ இந்த இடத்துல நாங்கள் இந்த லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆவது வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இது எங்களுக்கு புதுசு இல்லை, புதிய வார்த்தையா இல்லை. இதில் என்ன செய்ய, இந்த லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சு சொன்னா அதுல இருக்கிறது மிக முக்கியமான விஷயம் என்னது? கர்த்தர் எங்களுக்கு என்னது ஒரு மாதிரி ஜெபத்தை கற்பித்து இருக்கிறார். ஒரு மாதிரி ஜெபம், நாங்க எப்படி ஜெபிக்கணும், எங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்றதான ஒரு மாதிரி ஜெபத்தை எங்களுக்கு என்னது கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த மாதிரி ஜெபம் தான் இந்த 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சுக்கிட்டு சொன்னா 4ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறது என்னது? அந்த எங்களுக்கு கர்த்தர் கற்பித்ததான இந்த மாதிரி ஜெபம் தான் இருக்குது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஜெபத்தை இன்னைக்கும் நாங்க செய்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் நாங்க அந்த ஜெபத்தை அங்க இருக்கோம். ஒவ்வொரு ஆராதனையும் நாங்க அந்த ஜெபத்தை செய்யறோமா இல்லையா? ஒவ்வொரு ஆராதனையும் செய்யறோம். நாங்க ஜெபம் பண்ணும்போதெல்லாம் அந்த ஜெபத்தை நாங்க செய்யறோம். சரியா? நீங்க இந்த ஜெபத்தை பத்தி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வேதத்துல வேற இடங்கள்ல சொல்லப்படாத அளவுக்கு இந்த இடத்துல ஜெபத்தை பத்தி வச்சிருக்கு. லூக்கா புத்தகத்துல இந்த 11ஆம் அதிகாரத்துல ஜெபத்தை பத்தி ஆண்டவர் எங்களோட பேசியிருக்கிறார். அப்ப இந்த ஜெபம் இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, அந்த நீங்க மந்திரங்களை பார்த்துருப்பீங்க தானே? நான் கண்டிருக்கு என்னப்பா, இப்ப நான் மையங்கனிக்கு பஸ்ல போயிருந்தேன் நான். சரியா? திங்கக்கிழமை காலையில மையங்கனி பஸ் போகல, பலகொல்லையில இருந்து ஒரு முஸ்லீம் ஒரு நபர் ஏறுவாரு. சரியா? அவர் கையில ஒரு இது இருக்கு, என்னது இந்த கவுண்ட் பண்றதுக்கு ஒரு மெஷின் வச்சிருப்பாரு. அவர் விரல்ல போட்டு வச்சிருப்பாரு. சரியா? அவரு அவங்களோட பிரயாஸ் ஏதாவது சொல்லிட்டு ஒன்று முடியக்குள்ள ஒரு டச் பண்ணுவாரு, இன்னொன்று முடியக்குள்ள இன்னொரு டச் பண்ணுவாரு. அவர் என்னது அவங்க அந்த ஜெபம் எத்தனை முறை பண்றாங்க தான் அதுல அவங்களோட நோக்கம். நான் எத்தனை முறை இந்த ஜெபத்தை பண்றேன். இன்னைக்கு பரமான்ற ஜெபமும் அப்படியான ஒரு ஜெபமும் மாறி இருக்குது. என்னது? நான் எத்தனை முறை இந்த ஜெபத்தை செய்யறேன். கத்தலிக்காக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு ஜெபம் மாலை ஏறும். அதுல பரமண்டல ஜெபத்தை செஞ்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன பற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? மரியாதைக்கான ஜெபத்தை பண்ணுவாங்க. அதுதான் நிறைய பண்ணுவாங்க. பரமண்டல ஜெபம் ஒரு கட்டம் பண்ணுவாங்க. சரியா? அதை எண்ணி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பரமண்டல ஜெபமும் இந்த கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபமும் அப்படியான ஒரு ஜெபமும் மாறி இருக்குது. விளங்குதா? அப்ப இன்னைக்கு நீங்க பாருங்களேன், இப்ப நாங்க சபையில வாசிக்கக்குள்ள ஜெபத்தை எவ்வளவு அமைதியா ஆழமா நிதானித்து யோசித்து நாங்க ஜெபம் பண்றோம்னு சொல்லிருக்கோம். நான் அன்போட ஒவ்வொரு நாளும் கழிச்சிட்டு வர விஷயம் இருக்குன்னா, நாங்க விசுவாச பிரமாணத்தை நாங்க இங்க இடத்துல வாசிக்கிறோம், பரமண்டல ஜெபத்தை செய்யறோம். அதெல்லாம் செய்யக்குள்ள நாங்க அதெல்லாம் உணர்ந்து செய்யணும். உணர்வு பூர்வமா செய்ய வேண்டிய விஷயம். எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடக்குள்ள நாங்க அது என்ன செய்யணும்? உணர்வு பூர்வமா அறிக்கையிடணும்.
பரமண்டலம் இல்லாட்டி இந்த கற்பித்து தான் இந்த ஜெபத்தை செய்யக்குள்ள நாங்க என்ன செய்யறோம், அந்த ஜெபத்துல இருக்கிறதான ஒவ்வொரு காரியங்களையும் நாங்க உணர்ந்து எங்களுடைய வாயில நாங்க அறிக்கையிடணும். விளங்குதா? இல்லைன்னு நாங்க ஜெபம் பண்ணி வேலை. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்னமோ கோச்சு போற மாதிரி தடுப்பாடுன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. என்ன சொல்லணும்னு கூட தெரியாது. ஒரு சில நேரம் என்னது முன்னுக்கு வாசிக்கிற வேகத்துக்கு போகணுமே நாங்களும். விளங்குதா? அப்ப அவர் வாசிக்கிட்டே போவார், நாங்க என்ன செய்யறது அவரோட வாசிக்கும். ஒரு சிலர் வந்து இடையில ஒரு சில காரியங்கள் விடுபட்டுருவோம். விட்ட இடத்துல இருந்து நல்லா வாசிக்கணும். என்ன காம்படிஷன் நடக்குது இல்லை? விளங்குதா? அப்ப நாங்க பரமண்டல ஜெபம் எடுக்கக்குள்ள, ஜெபத்தை ஏறெடுக்கக்குள்ள நாங்க வந்து உணர்ந்து செய்யறேன்னு சொன்னா, இந்த ஜெபத்துல வந்து எங்களுக்கு ஆழமான சத்தியங்களை இந்த ஜெபத்தின் மூலமா இயேசு கிறிஸ்து கற்பிக்கிறாங்க. விளங்குதா? இந்த இடத்துல வந்து ஏன் இந்த ஜெபத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு? ஏன் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறாரு? முதலாவது வசனத்துல என்ன சொல்லப்படுது? அவருடன் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீசரில் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றார். அப்ப என்ன செய்யறாரு? ஒரு சீசர் வந்து கேட்கிறாரு இயேசு கிறிஸ்து. எந்த நேரத்துல கேட்கிறாரு? அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடிந்த பின்னு. யாரு ஜெபம் பண்ணி முடிஞ்ச பின்னுக்கு? இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண பிற்பாடு, ஒரு இடத்துல வந்து ஜெபம் பண்ணி முடிச்ச பிற்பாடு ஒரு சீசர் வந்து கேட்கிறாரு இயேசு கிறிஸ்து கிட்ட, மதி நான் சொல்றது கேளுங்க, தேவ வசனங்களை பகிர்ந்துக்குள்ள நான் சொல்றத நீங்க கேட்கணும். விளங்குதா? அப்ப என்ன சொல்றாரு? ஒரு சீசர் வந்து சொல்றாரு, எங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுங்க. யார் மாதிரி? யோவான் தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி எங்களுக்கு நீங்க நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய முறை வந்து என்னன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. விளங்குதா? அப்ப ஏன் அப்படி சீசர்கள் கேட்டாங்கன்னு சொன்னா, இந்த சீசர்கள் வந்து பல சந்தர்ப்பங்கள்ல வந்து இயேசு கிறிஸ்துவானவர் தனிமையா சென்று தேவனை பிதாவை நோக்கி ஜெபம் பண்றதை அவங்க கண்டாங்க. விளங்குதா? அவங்க கண்டாங்க. சரியா? அப்ப இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கும் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? ஜெபம் பண்ணாரு. தனித்து போயிட்டு ஜெபம் பண்ணார். தனியா போயிட்டு ஜெபம் பண்ணார். ஒரு இடத்துல சீசர் கேட்கிறாரு, எனக்காக நீங்க அவர் ஜெபம் பண்ண கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு தானே. அப்ப இந்த சீசர்கள் கண்டாங்க. இப்ப இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவுடைய வலது பாசத்துல இருந்துட்டு என்ன செய்யறாரா? எங்களுக்காக பணிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவர் அந்த ஜெபத்தை செய்துக்கிட்டு தான் இருக்கிறார். விளங்குதா? அப்ப இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அநேகர் ஜெபிக்கிறாங்க. ஆனா எப்படி ஜெபிக்கிறாங்க? நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பழக்கமாக, ஒரு ட்ரெடிஷன், ஒரு சம்பிரதாயமாக பரமண்டல ஜெபம் செய்தாகன். ஆராதனையில வந்து பரமண்டல ஜெபம் இருக்கு, புக்ல இருக்குதானே, வாசிடணும். அதுக்காக தான் நாங்க செய்யறோம். விளங்குதா? ஆனா நாங்க எந்த அளவுக்கு இந்த ஜெபத்தை உணர்ந்து நாங்க செய்யணும்ன்றதுதான் மிக முக்கியம். சரியா? அப்ப நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஜெபத்தை முதல்ல பார்த்த சீசர் வந்து சொன்னா யோவான் கற்பித்தபடி. அப்ப யோவான் எப்படியாப்பட்டவர்? யோவான் ஸ்நானகன் எப்படியாப்பட்டவர்? அவர் ஒரு ஜெப வீரனா இருந்திருக்கிறார். அவர் கட்டாயமா ஜெபித்தவரா இருந்திருக்கணும். அதனால தான் சொல்றாரு, யோவான் வந்து தன்னுடைய சீசர்களுக்கு கற்பித்தபடி எனக்கும் கற்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ யோவான் வந்து ஜெபித்ததான ஒரு நபர். அது மட்டுமல்ல, இயேசுவோடு இருந்தவர்கள், இயேசுவினால் எடுத்து வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர்கள், வல்லமையான காரியங்களை செய்தவங்க என்ன செய்தாங்கன்னா, அவங்க ஜெபத்துல தான் எல்லா காரியங்களும் செய்யறாங்க. விளங்குதா? ஜெபத்தினால தான் எல்லாத்தையும் சாதிக்கிறாங்க. இப்போ நான் இது உபவாச கூட்டம் அன்னைக்கு உங்களோட கதைச்சேன்னா, யாரை பத்தி கழிச்சேன்? எஸ்தரை பத்தி கழிச்சேன். எஸ்தர் ராஜாவுக்கு முன்பதாக போவதற்கு முன்பதாக என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணாங்க. சரியா? அவன் மட்டுமா ஜெபம் பண்ணா? எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு தான் ராஜா இடத்துல போறாங்க. அப்ப ஜெபத்துக்கு செய்ய முடியாத விஷயங்கள் ஒன்றும் இல்லை. இந்த வசனத்துல நீங்க கடைசி பாத்தீங்கன்னு சொன்னா, தட்டுங்கள்
திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்ப நாங்க கேட்டாதான் கொடுப்பாரு, கேட்டாதான் எங்களுக்கு கிடைக்கும். விளங்குதா? அப்ப நாங்க ஜெபம் பண்றது மிக முக்கியம். சரியா? இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வெறுமையான அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்றாங்க. அது மட்டும் இல்லாம வலிமை இழந்ததான திருச்சபைகள் காணப்படுது. என்னோட ஒத்துக்கொள்றீங்களா? வெறுமையா ஒரு சிலர் வெறுமையா நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு சில சபைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சபையில போயிட்டு உட்கார்ந்து இருக்கிறது என்னது கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஆண்டவருடைய வல்லடத்துல அங்க இருக்காது, வல்லமை அந்த இடத்துல விளங்காது, இந்த இடத்துல இருக்கணும்னு தோணாது. விளங்குதா? ஏன்? அதுக்கு முக்கியமான காரியம் என்ன? ஜெபம் இல்லை. அந்த சபையில ஜெபம் இல்லை, அந்த தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லை. ஜெபத்தால நாங்க என்ன செய்யறோம்? ஜெபம் பண்றோம்னு சொல்லி நாங்க என்னத்தை செய்யறோம்? ஜெபம் பண்றோம்னு சொல்லி நாங்க என்ன செய்யறோம்? 3 நேரம் முஸ்லீம் மக்கள் பாருங்க 5 நேரம் ஜெபம் பண்ணாங்க. நாங்க குறைஞ்சது 3 நேரமாவது நாங்க ஜெபம் பண்ணது தானே, அதனால நாங்க ஜெபம் பண்ணணும். அப்படியா? ஜெபத்துல நாங்க என்ன செய்யறோம்? ஜெபம் பண்ணும் பொழுது நாங்க என்ன செய்யறோம்? ஜெபம் பண்றோம்னு சொல்லி நாங்க என்னத்தை செய்யறோம்? பைபிள் வாசிக்கிறோம், சோஸ்திரம் பேசுறோம். ஜெபம் பண்ணக்குள்ள நான் என்ன செய்யறேன்னா, என்ன படைச்ச ஆண்டவரோட நான் என்ன செய்யறேன்? உறவாடுறேன். ஒரு அம்மா அப்பா மகன், ஒரு அப்பா மகள் என்ன செய்வாங்க? ஒரு அம்மா மகன் கதைக்குள்ளதான் கதைக்கணும். என்ற மகன் 2 பேர் இருக்காங்க. என்னோட கதைச்சாங்கன்னு சொன்னதான் அவங்களுக்கு எனக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களோட உள்ளத்துல என்ன இருக்குது, என்ன அவங்க மனசுல என்ன இருக்கு, எங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லி நாங்க கதைச்சாதான் தெரிஞ்சுக்கிடுவோம். அவருக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி பேசாம இருந்தா அவருக்கு தெரியுமா? எங்கட மகன் நினைக்கிறாரு அப்பாவுக்கு எல்லாம் தெரியும் தானே, அவர் எல்லாம் செய்து எனக்கு தெரியுமா அவருக்கு என்ன தேவைன்னு சொல்லி. அவர் என்கிட்ட கதைச்சா தான் தெரியும் எனக்கு அவருக்கு என்ன தேவை, அவருடைய உள்ளத்துல அவர் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி கதைச்சா தான் தெரியும். அவரும் அப்படிதான், என்னோட கதைச்சா தான் தெரியும் என்னுடைய பிளான்ஸ் என்ன, அவங்கள பத்தி நான் என்ன நினைக்கிறேன், அவங்கள பத்தி நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், அவங்க என்ன செய்யறத பத்தி நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி என்னோட கதைச்சா தான் அவங்களுக்கு தெரியும். அப்ப நாங்க தேவனோடு கதைக்கும் பொழுது என்ன செய்யப்படுறோம்? தேவனோட கிட்டி சேர்க்கிறோம், தேவனோட இணைகிறோம். ஆனா இன்றைக்கு அநேக வெறுமையான வாழ்க்கை வாழ்றதுக்கான காரணம் என்னது? அவங்களோட வாழ்க்கையில ஜெபம் இல்லை. இன்றைக்கு அநேக சபைகள் வீழ்ந்து போறதுக்கான காரணம் என்னது? அந்த சபையில ஜெபம் இல்லை. அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பரமண்டல ஜெபத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா என்னது அதுல எப்படி இருக்குது? முதல்ல என்ன சொல்லப்படுது? நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. இந்த முதல் பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெபத்துல அந்த முதல் பகுதி தேவனை ஆராதிக்கிறதான ஒரு காரணமாக இருக்கிறது. விளங்குதா? தேவனை ஆராதிக்கிறோம். தேவனை ஆராதிக்கிறோம்னு சொன்ன என்னது? அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துறது, அவருடைய நாமத்தை துதிக்கிறது, அவருடைய நாமத்தை கனப்படுத்துறது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது. விளங்குதா? அப்ப இந்த முதல் பகுதியை பார்த்தீங்கன்னு சொல்ல பாருங்க என்ன சொல்லப்படுது? உம்முடைய என்னது? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் எப்படி செயல்படுகிறதோ அதே மாதிரி இந்த பூமியிலையும் செயல்படுவதாக. விளங்குதா? தேவனை ஆராதிக்கிறோம். அதனாலதான் நாங்க காலையிலே வந்தோம்னு சொல்லுவோம், நாங்க ஆண்டவரை கொஞ்சம் ஆராதிப்போமா சொல்லணும். வாய்களை திறங்க, சத்தமா ஜெபம் பண்ணுங்க, இல்லாட்டி என்ன செய்யப்படும்? சிலைகள் மாறியே உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா எங்கிலிக்கன் சபையில அது நல்ல பழக்கம். எங்கிலிக்கன் சபைக்குள்ள எங்கிலிக்கன் சபையில எடுத்துக்கணும்னு சொன்னா அது நல்லா பழக்கி வச்சிருக்கிறோம். விளங்குதா? ஜெபம் பண்ண சொன்னா மட்டும்தான் ஜெபம் பண்ணும். வாய் தரங்கன்னு சொன்னா மட்டும்தான் வாய் திறப்போம். என்னமோ எனக்காக ஜெபம் பண்ற மாதிரி, என்னமோ எனக்காக நீங்க ஆண்டவரை துதிக்கிற மாதிரி. விளங்குதா? நீங்க யாருக்காக ஆண்டவரை துதிக்கிறீங்க? நீங்க துதிக்கக்குள்ள ஆராதிக்கக்குள்ள யாரோட நீங்க பேசுறீங்க? யாரோட நாமத்தை மகிமைப்படுத்துறீங்க?
வழிநடத்துற இந்த இடத்துல எங்களை நாமத்தையா இல்ல, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறீங்க. அப்ப இந்த பரலமாண்டத்துல ஜெபத்துல இது ஒரு மாதிரி ஜெபம்னு நான் சொன்னேன். இதை எல்லா இடத்துலயும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டு இருக்கிறாரா? இல்ல, இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி பேசுங்க. அப்ப முதல் பகுதி என்ன செய்யப்படுது? தேவனை ஆராதிக்கிறது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கான ஒரு பகுதியாக இருக்கு. விளங்குதா? அப்ப நீங்க இந்த ஜெபத்தை ஏற்படுத்தும் பொழுது அதனால தான் சொல்றேன், இந்த ஜெபத்தை அநேக சத்தியங்களை ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. இந்த ஜெபத்துக்குள்ள, இந்த ஒரு சிறிய ஜெபத்துக்குள்ள எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அப்ப நாங்க என்ன செய்யணும்? கருத்தை உணராமல் இந்த ஜெபத்தை நாங்க செய்யணும்னு சொன்னா எந்த விதமான பலனும் அந்த ஜெபத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான காரியங்களை உணர்ந்து அந்த காரணங்களை விளங்கி கொண்டு நாங்க ஜெபம் பண்ணும் பொழுதுதான் அந்த ஜெபத்தினுடைய என்னது பிரதிபலன் எங்களுக்கு கிடைக்கும். விளங்குதா? நீங்க அடுத்த பகுதி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றுள்ள எங்களுக்கு அன்றன்றும் எங்களுக்கு அடுத்துதான் என்னது? முதல்ல ஆராதிக்கிறது, ஆண்டவரை மேன்மைப்படுத்திட்டு என்ன இதை வீட்டுகளை நாங்க நல்லா செய்யறோம் தானே, செய்யணுமா இல்லையா? என்ன செய்வோம்? ஒரு தேவை, எனக்கு ஏதாவது தேவை, சரியா? அப்ப நான் போயிட்டு எங்க அப்பா கிட்ட அதை வாங்கணும். போகணும்னு கேட்பேனா? அப்பா எனக்கு அது வேணும் தாங்க அப்படின்னு சொல்லி, அப்ப என்ன செய்வோம்? எங்களை மகானால தான் என்ன செய்வாரு, இன்னைக்கு இப்படி நடந்துச்சு, ஸ்கூல்ல அப்படி நடந்துச்சு, டீச்சர் அதை செஞ்சாங்க, இதை செஞ்சாங்க, டீச்சர் அதை சொன்னாங்க. கடைசியா சொல்லுவாரு, நாளைக்கு செக் கொண்டு போறப்பா 1000 ரூபாய் கேட்டுட்டு வர சொன்னாங்க அப்படின்னு கடைசியா தான் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு ஒரு பில்டப் பண்ணிட்டு தான் கேட்குது. அப்ப நாங்க உலக பிரகாரமான ஒரு தகப்பன் கிட்ட இல்லாட்டி அம்மா கிட்டயே அப்படி செய்யறதா இருந்தா எங்களை படைச்ச ஆண்டவர்கிட்ட நாங்க எந்த அளவு நாங்க அவரை மேன்மை பாராட்டணும் சொல்லுங்களேன். அப்ப அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். விளங்குதா? அதுக்கப்புறம் தான் எங்களுடைய தேவைகளை சொல்லுது. ஆனா நாங்க ஜெபம் பண்ணக்குள்ள பாருங்க, நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி தேவையில சொல்லிட்டு ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்றதே ஆண்டவர் அதை தாங்க, இதை தாங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்றது. விளங்குதா? பாருங்க, இந்த இடத்துல ஒரு முறையை கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர். நாங்க ஜெபம் பண்ண வேண்டிய முறை இதுதான். முதல்ல என்ன செய்யணும்? அவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்தணும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, அவருடைய நாமத்தை ஆராதிச்ச பிற்பாடு எங்களுடைய தேவைகள் அவருக்கு சொல்லணும். அன்றன்றுள்ள தேவை, நாளைக்கு இருக்கிற தேவை இல்ல, இன்றைக்கான தேவை. இன்றைக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் எங்களுக்கு தருகிறோம். இன்றைக்கான தேவைக்கு மாத்திரம் ஜெபம் பண்ணணும். இன்னொரு 10 வருஷத்துல எங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயத்தை பத்தி இன்னைக்கு ஜெபம் பண்ணாதீங்க, ஏன்னா அது எங்கட கையில கிடையாது. விளங்குதா? அதனாலதான் ஆண்டவர் அந்த முதல்ல சொல்லுது, உங்களுடைய சித்தம் பரத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. அன்றன்று உள்ள உணவை எங்களுக்கு தாருங்க, இன்றைக்கு தாங்க. ஏன்னா நாளைக்கு நாங்க இருப்போமா இல்லைன்னு சொல்லி தெரிந்தவர் யார்? யாருக்கு தெரியும்? அவருக்கு. விளங்குதா? பிசாசுக்கு கூட தெரியாது. விளங்குதா? பிசாசுக்கு கூட தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அப்ப அதனால இந்த ஜெபத்தை நாங்க முறையா கற்றுக்கொள்ளணும். எங்களுடைய பாவங்கள் எங்களுக்கு மன்னிக்கும், நாங்களும் எங்களிடத்தில் காணப்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, என்னை சோதனைக்குட்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து. முதலாவது இல்ல பாருங்க, என்னுடைய பாவங்களை மன்னியும். எப்படி மன்னிக்க சொல்றாங்க? நாங்க மற்றவங்களுடைய கடன்களை எப்படி மன்னிக்கிறோமோ அது மாதிரி. அப்ப இதுல மிக முக்கியமான ஒரு சத்தியம் இருக்குது. உங்களுக்கு இன்னொருத்தருக்கு மன்னிப்பு கொடுக்க முடியாட்டி உங்களுடைய பாவங்களுக்கு உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. விளங்குதா? நீங்க எப்படி மற்றவங்களை மன்னிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாங்க எத்தனை பேர் மன்னிக்காம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அவர்னா எனக்கு மன்னிக்கவே முடியாது, அவரை மன்னிக்கவே மாட்டேங்குது, இதே பேர் சொல்றது கேட்டுக்கீங்க. அவரை எப்படி மன்னிக்கிறது? அவர் செஞ்ச வேலை அப்படி ஒரு வேலை. நீங்க மன்னிக்காத வரைக்கும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. விளங்குதா? நீங்க என்றைக்கு
உங்களுக்கு விரோதமா செயல்பட்ட நபருக்கு நீங்க எப்ப மன்னிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுடைய நீங்க ஆண்டவருக்கு விரோதமா செய்த பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். விளங்குதா? அது மிக முக்கியமான ஒரு விஷயம். விளங்குதா? இப்ப இந்த பார்த்தீங்கன்னு இந்த ஜெபம் வந்து மிக முக்கியம். கடைசியா சொல்றோம் என்னது? கடைசியா என்ன சொல்லப்படுது? அதுல எங்களை சோதனையிலிருந்து லட்சியம், அதுக்கப்புறம் சத்தியத்துக்கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றையும் நம்முடையவைகளே. சரியா? நாங்க என்னத்தான் இங்க ஆடினாலும் எல்லா கனவு துதி மகிமை எல்லாம் யாருக்கு போகணும்? கடவுளுக்கு. இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம்? ஜெபம் எல்லாம் பண்ணிட்டு எப்படி நல்லா செஞ்சேனா கேட்கிறாங்களா இல்லையா? கண்டிருக்கீங்களா? இங்க வந்து குதிப்பாங்க, பாடுவாங்க, கை கட்டுவாங்க, ஆடுவாங்க, எல்லாம் செஞ்சுட்டு கடைசியா என்ன நடக்கணும்? கடைசியில என்ன நடக்கணும்? இந்த ஜெபத்து கடைசியில சொல்லப்படுது என்ன நடக்கணும்? யாருக்கு நாம மகிமைப்படணும்? எல்லா துதிக்கான மகிமையும் ஆண்டவருக்கு தான் போகும். ஆனா கடைசியில் என்ன செய்வான்? நல்ல பிரசங்கம் பண்ணுனா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஐயோ நான் 2 நாள் கஷ்டமா செய்யறது இது செய்ய பிரசங்கம் பண்றது. ஏன் 2 நாள் கஷ்டப்படுறீங்க? நீங்க ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் போதிப்பாரு உங்களுக்கு. ஆனா நாங்க என்ன செய்யறோம்? இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நாங்க செய்யறதான ஒவ்வொரு காரியத்தின் மகிமையை நாங்க என்ன செய்யறோம்? நாங்க எடுத்துக்கொள்றோம். அப்படி நாங்க செய்வோமா இருந்தா லுசிபருக்கும் எனக்கும் இடையில எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. லுசிபரும் அதை தான் செய்யணும். லுசிபர் எப்படியாப்பட்டது? தேவதூதர்கள் 3 பேர் இருந்தாங்க. முக்கியமான தூதர்கள் யாரு சொல்லுங்க பாப்போம்? கப்ரியேல், மிகாயேல், லூசிபர். சரியா? கப்ரியேல் தூதன் என்ன செய்தாரு? அவர் ஒரு மெசேஜ் சொன்ன என்னது? அவர் ஒரு பணி இருக்காரு. மெசேஜை கொண்டு போகிறது அவர் மரியாதை வந்து சொன்னார் என்னது? நீ ஒரு குழந்தை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயர் கொள்வாயாக. யோசேப்புக்கு வந்து சொன்னார். மெய்ப்பர்களுக்கு போயிட்டு சொன்னாரு. விளங்குதா? அப்ப கப்ரியேல். மிகாயேல் தூதன் என்ன செய்யறாரா? மிகாயேல் தூதன் அவர் வந்து என்னது? அவர் யுத்தம் செய்கிறார். அவர் எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், பிசாசை தோற்கடிக்கிறவர், எங்களுக்கு விரோதமாக வர்றதான பிசாசின் சூழ்ச்சியில இருந்து எங்களை காத்துக்கொள்வது வந்து அவர். சரியா? மிகாயேல் வந்து எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். அவர் லூசிபர் என்ன செய்தானா? பூமியில துதிக்கிறதான துதிகள் எல்லாத்தையும் இங்க எடுத்துட்டு போறாரு. பரமலோக ராஜ்யத்துக்கு எடுத்துட்டு போறவர், தேவனுக்கு முன்பதாக எடுத்துட்டு போறவர் யாரு? லூசிபர். அவர் யோசிச்சாரு, இதையே நான் ஆண்டருக்கு கொண்டு போய் கொடுக்கணும், அதை நான் எடுத்துக்கிட்டா இருக்கணும். ஆண்டர் என்ன? அதே தான் இன்றைக்கு அநேக ஊழியர்கள் செய்திருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து குதிக்கிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, அது செய்யறாங்க, இது செய்யறாங்க. கடைசியில் என்ன செய்யப்படுது? இந்த ஜெபத்துல சொல்லப்பட்டிருக்குது என்ன? கடைசி என்ன சொல்லப்படுது? எல்லா துதிக்கான மகிமையும் மக்கியம் உண்டாவதாக. ஆனா நாம என்ன செய்யறோம்? இந்த இடத்துல ஆடக்கூடிய எல்லா ஆட்டத்தையும் ஆடிட்டு கடைசியில் அந்த மகிமையை நாங்க என்ன செய்யறோம்? நாங்களே எடுத்துட்டு போறோம். விளங்குதா? இன்னைக்கு அநேக என்னது தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. அவங்களோட இயேசுவின் நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொல்லல அவங்க பண்ணி. விளங்குதா? யாருடைய நாமத்துல சொல்றாங்க? மனுஷனுடைய நாமத்துல தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமா? அப்ப இந்த ஜெபத்துல பாருங்க, நான் சொன்னேன் நிறைய கருத்துக்கள் இருக்குது. முதல்ல வந்து தேவனை ஆராதிக்கணும். அதுக்கப்புறம் தான் எங்களுடைய தேவைகளை தேவனுடைய பாதப்படியில் வைக்கணும். மற்றது வந்து எங்களை மன்னிக்க, எங்களுக்கு நாங்க என்ன செய்யணும்? எங்களுக்கு விரோதமா இருக்கிறவர்களை நாங்க மன்னிக்கணும். அப்பதான் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். விளக்குதா? அது இல்லாம ஜெபம் கடைசியில் என்ன சொல்லப்படுது? எல்லா கன மகிமையும் உமக்கு என்று சொல்லி தேவனுக்கு எல்லா மகிமையும். விளக்குதா? அப்ப நாங்க ஜெபிக்கும் பொழுது இந்த ஜெபத்தை வந்து உணர்வு பூர்வமாக கருத்தாய் நாங்க செய்யும் பொழுதுதான் தேவனுக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணும் பொழுது நாங்க தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான 3 விடயங்கள் இருக்குது. ஒன்றுதான், தேவன் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். விளங்குதா? ஏசாயா புத்தகம் 65ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 24வது வசனம்.
65ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். பாருங்க என்ன செய்யறது, அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் அதை கேட்பேன். விளங்குதா? என்ன சொல்றாரு, நாங்க ஜெபம் பண்றதுக்கு முதல்ல ஆண்டவர் என்ன செய்யறாரு, எங்களுடைய ஜெபத்தை அனுமதிச்சிருவாரு. நாங்க நினைக்கக்கூடிய ஆண்டவர் அனுமதிச்சிருவாரு. சரியா? என்னுடைய ஜெபத்தை கேட்பேன், நான் என்னது மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். நாங்க என்ன பேச நினைக்கிறோமோ அவர் அறிஞ்சிருக்கிறாரு. ஏன்னா அவர் எங்களுடைய தகப்பன். ஆனா அவர் விரும்புறாரு என்னுடைய மகன் என்கிட்ட கேட்கணும். உலக பிரகாரமான தகப்பன்மாரும் அப்படித்தானே என்ன விரும்புறாங்களா இல்லையா? என் மகன் என்கிட்ட கேட்கணும், ஏதா இருந்தாலும் என்கிட்ட கேட்கணும். விளங்குதா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படி செய்யறது. இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அம்மா கிட்ட சொல்லிதான் மகன் அப்பா கிட்ட கேட்கறது. விளங்குதா? அப்பா அம்மா கிட்ட தான் போயிட்டு சொல்லுவாங்க, மகன் போயிட்டு அம்மா கிட்ட தான் சொல்லுவாங்க, அப்பா கிட்ட அதை வாங்கித்தாங்க. அது உண்மையான வாழ்க்கையில அப்படிதான். அநேக சபைகளை பார்த்தீங்கன்னா அப்படிதான் செய்யறாங்க. இன்னொருத்தர் மூலமா ஆண்டவரை நாங்க டச் பண்றோம். ஆனா இதுல பாருங்க, நாங்க பிதாவை நோக்கி எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க கேட்கணும். ஆனா அவர் இவ்வளவு அன்பானவர் பாருங்க, நாங்க கேட்கறதுக்கு முன்பே அவரை அது கேட்கிறாரு. நாங்க நினைக்கக்கூடிய அவருக்கு அது நாங்க கேட்பதற்கு முன்பதாக எங்களுடைய ஜெபத்துக்கு அவர் மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். விளங்குதான்? அப்ப முதல் விஷயம், நம்ம ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபத்துக்கு அவர் மறு உத்தரவு அளிக்கிறார். ஆனா எப்படியான ஜெபத்துக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார்? உங்களுடைய சித்தம் பரத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுகிறார். நாங்க கேட்கிற ஜெபம் அவருக்கு சித்தமா இருந்தா அவர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். விளங்குதா? நாங்க கேட்கிற ஜெபம் அவருக்கு சித்தமா இருந்தா, அவருடைய விருப்பமா இருந்தா அவர் எங்களுக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். சரியா? இது முதலாவது. இது அழகான பிளெஸிங்ஸ். கேட்கிறாரு, கேட்கிறோம் கொடுக்குறாரு, கேட்கிறோம் கொடுக்குறாரு. அது வரைக்கும் ஆண்டவர் நல்ல என்ன தகப்பன் நல்லா. ஆனா இன்னும் ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு சில நேரங்கள்ல தேவன் எங்களுடைய ஜெபத்துக்கு கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? இல்ல. நாங்க செய்யறதான ஒரு சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் இல்லைன்ற பதிலா கொடுக்கிறாரு. அப்படி அனுபவங்கள் இருக்குதா? என்னைக்காவது ஜெபிச்சுட்டு ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு மறு உத்தரவு வழங்காத சந்தர்ப்பங்கள் இருக்குதா? இருக்குது. சரியா? அப்ப ஒரு சில நேரங்கள் நாங்க ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலளிக்க மாட்டார். அந்த பதிலுக்கு இல்லைன்றதான பதில் தான் எங்களுக்கு வரும். அப்ப நம்முடைய பிரச்சனை என்னன்னா, தேவன் இல்லைன்னு சொல்லக்குள்ள இந்த பதில நாங்க விரும்புறது இல்லை. அந்த பதில் நாங்க விருப்பப்பட மாட்டோம். ஏன்னா நாங்க எதிர்பார்க்கறது, நாங்க கேட்கற எல்லாமே அவர் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா ஒரு சில நேரம் எங்களுக்கு அந்த பதில கொடுக்க மாட்டாரு. ஆனா நாங்க எப்படி பதில் கொடுக்காட்டி அந்த பதிலை பத்தி நாங்க விருப்பப்பட மாட்டோம். அதுதான் ஒரு சில நேரங்கள் ஆண்டவர் எங்களுக்கு எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் எங்களுடைய தகப்பன். விளங்குதா? அவர் எங்களுடைய தகப்பன். யோவான் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது? யோவான் 1:12. இது நீங்க மனப்பாடமா இருக்க வேண்டிய ஒரு வசனம். என்னது? யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். விளங்குதா? நாங்க அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள். விளங்குதா? நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். விளங்குதா? அப்ப ஒரு தகப்பனுக்கு தெரியும் மகனுக்கு கொடுக்க வேண்டியது என்ன, கொடுக்க கூடாதது என்ன. விளங்குதா? நாங்க அந்த வயசுல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, கொடுக்க கூடாத விஷயங்கள் என்னன்னு சொல்லி ஒரு தகப்பனுக்கு தெரியும். ஏன்னா மகனை அவர் ரொம்ப நேசிக்கிறனால.
விளங்குதா? இன்னைக்கு அம்மா அப்பா அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு சொல்லி, இந்த உலகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி. கடந்த நாட்கள் நீங்க பார்த்துருப்பீங்கன்னா நியூஸ்ல வந்து ஒரு பிள்ளைய வந்து வயல்ல விட்டுட்டு போயிட்டாங்க, வயல்ல போட்டு போயிட்டாங்க. அப்படி அம்மா அப்பா அம்மா இருக்கிறாங்க, விளங்குதா? அப்படி அம்மா அப்பா அம்மா இந்த உலகத்துல இருக்கிறாங்க. பிள்ளைகள் நன்மைகளை பத்தி நினைக்காதவங்க இருக்கிறாங்க. அதனால தான் நாம சொல்றது சரியான ஒரு அம்மா அப்பாவை தேர்ந்தெடுக்க சொல்லி. சரியான ஒரு அப்பாவை நாங்க தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னா அப்படி நடக்குமா? நடக்காது. அப்ப எங்களுடைய பிதாவானவர் தான் சரியான அப்பா. அப்ப அவரை நாங்க தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னா அவர் எங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எங்களுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். எங்களுக்கு தேவையில்லாததுகளை வந்து அவர் அனுமதிக்க மாட்டார். விளங்குதா? அப்ப நமக்கு ஒரு சில ஜெபங்களுக்கு இல்லை என்று சொன்ன பதில் நாம் சரியான பதில் என்று புரிஞ்சு கொள்வதற்கு வந்து எனக்கு ரொம்ப காலம் போகும், கொஞ்சம் காலம் போகும். விளங்குதா? கொஞ்சம் காலம் போகும். இந்த இதுல நாங்க வாசிச்சோம் லூக்கா 11ஆம் அதிகாரம், அதுல வந்து 7-8 வாசிக்க பார்ப்போம். 11ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். வீட்டிற்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டிட்டாயிற்று, என் பிள்ளைகளே என்னுடைய கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னார். பாருங்க, ஆண்டவர் இல்லைன்னு சொல்லுவார், சிலவே இல்லைன்னு சொல்லிடுவார், எனக்கு கொடுக்க முடியாது, இதை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப ஆனா நீங்க இந்த இல்லைன்னு சொன்னது எவ்வளவு நல்லம்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப காலம் போகும், கொஞ்ச நாள் போகும். ஏன்னா நாங்க வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பத்தி தான் யோசிக்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கக்குள்ள நாங்க இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பத்தி யோசிச்சுதான் நாங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றது. ஆனா ஆண்டவர் எப்படி செய்தாருன்னு சொன்னா, அவர் வந்து எதிர்காலத்தை பார்க்கிறவர், விளங்குதான், எதிர்காலத்தை காணுகிறவர். எதிர்காலத்துல எனக்கு நடக்க இருக்கிறதான காரியங்களை பற்றி தான் அவர் யோசிப்பார். அப்பாவும் அப்படித்தானே, உங்களுடைய அப்பா அம்மாரும் அப்படித்தான். உங்களோட பிரமாதமான அப்பா அம்மாரு அப்படின்னு சொன்னா, எங்களை படைச்ச எங்களை நேசிக்கிற அவர் எப்படி யோசிப்பாரு? ஏன்னா அவருக்கு ஒரு சித்தம் இருக்கு, திட்டம் இருக்குது, ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளான் சரி வரணும், அதுதான் அவருடைய நோக்கம். ஆனா ஒரு சில நேரங்கள் 8வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்க பார்ப்போம். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறதின் நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறதின் நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுவேன். நான் 2 விஷயங்களை காய்ச்சி, ஒன்று ஆண்டவர் கொடுப்பாரு, 2வது வந்து அவர் இல்லைன்னு சொல்லிடுவாரு, 3வது விஷயம் என்னன்னு சொன்னா என்னது, அவர் சிநேகிதரா இருக்கிறனால கொடுக்க மாட்டாரு. ஆனா என்னது, தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிற நிமித்தமாவது அவர் எழுந்து அதை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஒரு சில நேரங்கள் என்ன செய்வோம், ஜெபம் பண்ணிட்டு இல்லைன்னு சொன்னா நாங்க விட்டுற மாட்டோம். என்ன செய்வோம், மறுபடியும் 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 கேட்டு ஆண்டவருக்கு வந்து, ஆண்டரே எனக்கு கிடைச்சே ஆகணும், இது இல்லாட்டி எனக்கு வாழ முடியாது, இது நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா இருக்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி நேரங்கள் என்ன செய்வாரு, சரிதான் எடுத்துக்க அப்படி கொடுத்துருவாரு. கொடுத்ததுக்கு பிற்பாடு கொஞ்ச நாள் போக்குள்ள நாங்க என்ன செய்வோம், ஆண்டவரை இங்க கொடுத்தது, ஆண்டவரை இங்க கொடையுது அப்படின்னு சொல்லக்குள்ள அப்பதான் விளங்கும், ஆண்டவர் அப்ப இல்லைன்னு சொல்லக்குள்ளே நாங்க பேசாம இருந்திருக்கலாம். இப்ப வற்புறுத்தி காமிச்சு கொடுத்து ஆண்டவர்கிட்ட வாங்கிக்கிட்டு இப்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். விளங்குதா? அது கொஞ்ச நாள் போகும். ஆண்டவர் கொடுக்க, ஆண்டவர் இல்லைன்னு சொல்றது வந்து எவ்வளவு நல்லது வந்து புரிஞ்சு கொள்றதுக்கு வந்து கொஞ்சம் நாள் எங்களுக்கு போகும். ஆனா அது டூ லேட். இப்படியான ஆட்களுக்கு எப்படி கரைச்சி கொடுத்தாயோ, எப்படியாவது தாங்களே, எப்படியாவது கொடுத்துருங்களே, இது இல்லாம எனக்கு இருக்க முடியாது, இது கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா இருக்கிறோம் பாருங்க. ஒரு சில ஜெபங்கள் நாங்க பிடிவாதமா இருக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்வாரு, அவர் என்னை நேசிக்கிறவர் தான், அது நேசிக்கிறனால அல்ல, இந்த கரைச்சி தாங்க முடியாம தொந்தரவு தாங்க முடியாம கொடுத்துருவாரு. இந்த நேரம் வந்து காதில் ஊதிக்கிட்டே இருந்தா என்ன செய்யும். இப்ப பிள்ளைகள் வாங்க, பிள்ளைகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நாட்கள் இருக்கிறதான மிக முக்கியமான பிரச்சனை தான் என்னது, சாப்பிட கொடுக்க போனாலும் போன் கொடுக்கணும் கையில, பேன் பார்க்க போனாலும் போன் கொடுக்கணும் கையில, படிக்க வைக்க போனாலும் போனை கொடுத்து தான் படிக்க வைக்கணும். இல்லையான்னு சொல்லுங்க, இது பெரிய பிரச்சனை. நான் இந்த நேரம் கரைச்சி கொடுத்துருப்பாங்க. அப்ப அம்மா அப்பா என்ன செய்வாங்க, இல்லை இது வேணாம் வேணாம் வேணாம்னு பார்ப்பாங்க. சரி ஏதாவது பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு
போயிடுவாங்க. அந்த மாதிரி தான். அப்படியான பிள்ளைகளோட வாழ்க்கையை என்ன செய்தி நடந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு விளங்குதா இருக்கும். இப்போ இந்த நாட்களில் கேட்குறது செய்திகள் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நான் வேலை செய்கிறது வந்து பிபிலையில் போன மாதத்துக்குள்ள 3 பேர் வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. 3 பேர். ஒரு பிள்ளை வந்து தூக்கு போட்டுக்கிடுச்சு, இன்னொரு பிள்ளை வந்து நஞ்சு குடிச்சு செத்துருச்சு, இன்னொரு பிள்ளை நஞ்சு குடிச்சிச்சு, 2 பிள்ளை செத்துட்டாங்க, ஒரு பிள்ளை காப்பாற்றப்பட்டுருச்சு. பார்த்தா டிப்ரெஷன். அவன் எப்படி இந்த பிள்ளைகளுக்கு டிப்ரெஷன் வரும்? டிப்ரெஷன் வரணும் அம்மா அப்பாவுக்கு இல்லையா? அம்மா அப்பாவுக்கு தான் சரியா டிப்ரெஷன், ஆனால் பிள்ளைகளுக்கு டிப்ரெஷன். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள், இந்த ஃபோன். நாங்களும் ஃபோன் இல்லாமல் ஒன்றும் செய்யறது இல்லையா? என்னங்கன்னா அந்த ஃபோனில் வாசிச்சா தான் வாசிக்கலாம். ஏன்னா பைபிளில் வாசிக்கிறது எனக்கு வழங்காது. நான் ஃபோனில் வந்து பெருசாக எடுத்துருக்கோம் எனக்கு. அப்போ நாங்கள் ஒரு சில நேரம் வலுக்கட்டாயமாக ஒரு சில காரியங்களை தெய்வத்தில் பெற்றுக்கொள்ள ட்ரை பண்ணுறோம். அப்போ அப்படியான விஷயங்கள் கொஞ்ச நாள் போக்குள்ள தான் எங்களுக்கு விளங்கும். என்னது இது கிடைக்காமையே இருந்திருக்கலாம், இது கிடைச்சதை விட கிடைக்காமையே இருக்கலாம். நாங்கள் செஞ்ச தவறை வந்து அதுக்கு பிறகுதான் வரும். ஆண்டவர் வந்து ஒரு சில காரியங்களை வந்து அன்பா சொல்லிக் கொடுப்பாரு, இன்னொரு சில காரியங்களை வந்து அனுபவிக்க வச்சு சொல்லிக் கொடுப்பாரு. விளங்குதா? சொல்லக்குள்ள சரியானவரே ஓகே அப்படின்னு சொல்லி போயிட்டோம்னா ஓகே. இல்லை நான் இதை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் புரியாத பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த சரி சரி நீங்கள் எடுத்துங்க, நீங்கள் அனுபவிங்க, நல்லது தானே அப்படின்னு ஒரு சில விட்டுருவாரு. அப்போ அதனால நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கருத்தா ஜெபம். இந்த பரமண்டல ஜெபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்ல, உங்களுடைய சித்தம் பார்த்து செய்யப்படுறது போல பூமியிலும் செய்யப்படும். எங்களுடைய ஜெபம் அதாக தான் இருக்கும். ஆண்டவரே இது உம்முடைய சித்தமா இருந்தா எனக்கு தாரும். விளங்குதா? இது உம்முடைய சித்தமா இருந்தா, இது உம்முடைய சித்தமா இருந்தா எனக்கு தாருன்னு சொல்லிட்டு அது இல்லைன்னு சொன்ன பிற்பாடு மறுபடியும் ஆண்டவர் போயிட்டு படைச்சிக்கிட்டு இருக்க கூடாது. விளங்குதா? ஆண்டவர் விட்டுட்டு ஆண்டவர் எங்களுக்கு எது அனுமதிக்கிறாரோ அதோட நாங்கள் போகணும். ஏன்னா ஆண்டவருக்கு தான் எங்களுடைய பிளான், எங்களுடைய வாழ்க்கை இருக்கிற பிளான் வந்து ஆண்டவர் கையில் தான். அதனால நாங்கள் ஜெபிக்கும் பொழுது மிக முக்கியமா கவனமா இருக்கணும். சரியா? அப்ப நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னு சொன்னா அது சொல்லப்படுது என்னது, உங்களில் ஒரு தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்திலும் மகன் அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா, அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு இந்த தேலை கொடுப்பானா? ஏன்னா உலக பிரகாரப்பட்ட தகப்பன் கூட இப்படி செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஆனா தெய்வீக எங்களுடைய தெய்வம், எங்களுடைய தகப்பன் எங்களுக்காக உயிரே கொடுத்தவர், அவர் அப்படி செய்வார். அவர் எங்களுக்கு நல்லது என்னவோ அதுதான் செய்வார். அதனால ஜெபிக்கும் பொழுது நாங்கள் மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, முதலாவது விஷயம் நாங்கள் ஜெபிக்கணும். எனக்குதான் முதலாவது விஷயம் ஜெபிக்கணும். ஜெபிக்கக்குள்ள ஜெபத்துல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆராதிக்கிறது உண்டு. ஜெபத்துல ஒரு பகுதி தான் தேவனை ஆராதிக்கிறது. அதுக்கப்புறம் எங்களுடைய விண்ணப்பங்களை வைக்கிறது, மற்றவங்களை மன்னிக்கிறது, எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்கறது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது, இதெல்லாமே ஜெபத்துல இருக்கணும். இன்னைக்கு வந்து ஜெபத்தை வந்து ஏனோ தானோன்னு தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். எனக்குதான் அதனால இந்த சபை வளரணுமா, உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை வளரணுமா, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வளரணுமா, நீங்க செய்கிறதான காரியங்கள் வந்து செழிப்படையணுமா, முதல் விஷயம், முக்கியமான விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம். அது எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். நான் பார்த்தீங்கன்னா நானும் யோசிக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்கள் எங்களுடைய ஜெபம் இப்போ வாழ்க்கையில குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஏன்னா ஜெபத்துக்கு பதிலாக நிறைய விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வந்துருக்குது. அன்றைக்கு வந்து டிவி சீரியல் பார்க்கணும், 6 மணிக்கு உட்காந்து சொன்னா 10 மணி வரைக்கும் சீ தமிழ்ல கதை போகுது. பார்க்க மாட்டேங்க, பார்க்குறவங்க இருக்கிறாங்க. இல்லாட்டி கேடிவி போட்டுக்குருவாங்க. கேடிவியில் வந்து படம் முடிய படம் போட்டு இருப்பாங்க இல்லையா? பார்த்துருக்கேன், நான் பார்த்துருக்கேன்னு தான் சொல்றேன். சரியா? ஏன்னா அனுபவம் நான் பேசுறாரு. ஏன்னா ஜெபத்துக்கு பதிலாக எங்களுக்கு ஜெபத்துக்கு ஆண்டோட வசனத்தை வாசிக்கிறதுக்கு பதிலாக நிறைய விஷயங்கள் பிசாசுகளுக்கு கொண்டாந்து ப்ளக் பண்ணி வச்சிருக்கோம். நாங்கள் விழித்து எழும்பணும். ஜெபம் மிக முக்கியம். ஆண்டோடு கூட நாங்கள் எந்த அளவு காலம் செலவிடுறோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய என்னது இந்த இவ்வுலக வாழ்க்கை மட்டும் இல்லை, மறுமையில் நாங்கள் வாழ போகிறதான வாழ்க்கையும் சிறப்படைய போகும். எனக்குதான் அதெல்லாம் மிக முக்கியம். எங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று இருக்கணும்.
கிறிஸ்தவனா இருக்கிற நாங்க எங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான நோக்கமா இருக்கிறது என்னது? கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில ஜெபம் இருக்கணும். முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கணும்? உலகத்துல வாழ்றவங்கள மிக முக்கியமான நோக்கம் என்னது? இந்த உலகத்துல செழிப்பா இருக்கணும், நல்ல தொழில் செய்யணும், நல்லா படிக்கணும், நல்ல தொழில் செய்யணும், நல்ல வாகனங்கள் வாங்கணும், வீடு கட்டணும், என்னது சொத்துக்களை சேர்த்து வைக்கணும், தங்கம் இருக்கணும், வைரம் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அதுதான் உலகத்துல வாழ்றதான ஜனங்களுடைய நோக்கம். ஆனா கிறிஸ்துவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதான நோக்கம் என்னது? மிக முக்கியமான நோக்கம் செழிப்பு இருக்கணும். கிறிஸ்தவர்கள் செழிப்பா வாழணும். இல்லாட்டி நாங்கள் ஆண்டோட பிள்ளைகளுக்கு போயிட்டு வெளியில சொல்ல இல்லாது. ஆனா அது எல்லாத்தையும் விட அதெல்லாம் எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் கஷ்டப்பட்டோம்னா அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். ஆனா அது எல்லாத்தையும் விட எங்களுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கணும்? நாளுக்கு நாள் தேவனுடைய எப்படி நாங்கள் எதிர்த்து நாளுக்கு நாள் எங்களுடைய இந்த உலக வாழ்க்கை மட்டும் இல்லாமல் உங்களுடைய எனது மறுமையின் வாழ்க்கை, இந்த உலகத்துக்கு பிறகு இல்லாட்டி இந்த வாழ்க்கைக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய மரணத்துக்கு பிறகு நாங்கள் தேவனோடு வாழ போகிறதான வாழ்க்கை எப்படியா இருக்க போகிறது உங்களுடைய நோக்கமா இருக்குதா? அதனால ஜெபம் முக்கியம். இந்த நாட்கள்ல ஜெபத்தை பத்தி ஆண்டவர் நிறைய பேசி கொண்டிருக்கிறார். ஏன்னா ஜெபம் எங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியம். சரியா? நாங்கள் யாரும் எழுந்து நின்று ஒரு சில வினாடிகள் நாங்கள் ஜெபிக்க போறோம். ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே எனக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க. ஜெபம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சரியா? கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமா இருக்குது. அது நாங்க செயல்படுத்தி அதை நாங்க அனுபவிக்க வேண்டிய விடயமா இருக்கு. நாங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபம் பண்ண எங்களுடைய வாழ்க்கை